வாழ்சோளமுடன் இறையர்களும் குருவர்களும் என்றென்றும் காப்பாக அமையுமாக. ஓம் ஹரி ஹரி ஓம். பகவானின் வாகனரான பெரிய திருவிழியாம் கருடாழ்வாரின் அவதார வரலாறு பகுதி 2. பறவைகளின் அரசனான பட்சிராஜனாக அவதரித்தார். ஜெயகருடன் அவதரித்து சில காலம் சென்றபின் காரிகையாம் மெனதையவள் கத்திருதேவியாம் மூத்தவளிடம் தங்கையராம் தன்னையும் தன்னுடைய மைந்தனையும் அடிமைப்பட்ட வாழ்விலிருந்து அருள் கூர்ந்து விடுவித்திட வேண்டுமென்று விண்ணப்பத்தை வினயமுடனே விடுத்திட்டார். தங்கையரின் விண்ணப்பத்தை தயவுடனே கேட்டறிந்த நங்கையராம் கதிர்தேவியும் நிபந்தனை கொண்டு விதித்திட்டார். தேவலோகத்தில் இருக்கின்ற தேவாமிர்தத்தை எடுத்து வந்து எனக்காகவே தந்துவிட்டால் ஏற்ற தானம் பரிசாகவே அடிமைகளை விட்டகண்டி அளித்திடுவேன் விடுதலை என்று உரைத்திட்ட கத்திருதேவியின் எண்ணமதை புரிந்து கொண்ட தவமைந்த கருடனவர் தன்னுடைய தாயவளாம் விரதையின் ஆணைதனை மணக்கமுடன் மனமேற்று அமிர்த கலசம் எடுத்து வர அமரர்லோகம் அடைந்தார். அங்கிருந்த தேவர்களோடு அமர் புரிந்த கருடனவர் அமரர்களை வீழ்த்தியே அமிர்த கலசம் தான் எடுத்து தன்னுடைய இடம் நாடி தடையின்றி வருகின்றார். அமிர்த கலசம் பறிகொடுத்த அமரர்களாம் தேவர்கள் இதனுடைய பின்மளவை இதயத்தில் உணர்ந்தனர். நாகங்களை பெற்றெடுத்த நங்கையவள் கத்திருதேவியிடம் கர்த்மான் என்பதான கருடனாம் வினதையேன் அவர்களுக்கு உரியதான அமிர்தத்தை கையளித்தால் அரவத்தின் அம்சமான அடங்களவளாம் கதிர்தேவியும் அவளுடைய வம்சமான அனைத்தான நாகங்களும் அரிதனும் அரியதான அமிர்தத்தை அருந்தியே அழியாததாம் பெருவாழ்வை அகிலமிதில் அடைந்திடுவர். கொடியதான பெருவிசத்தை கொண்டதான நாகங்கள் அழியாததாம் பெருவாழ்வை அகிலமிதில் அடைந்திட்டால் மண்ணகழ்த்து வாழ்ந்திருக்கும் மற்றுமுள்ள உயிரினங்களின் வாழ்வுதான் என்ன ஆகும் என வருந்தி நின்ற அமரர்கள் நிகழ்ந்திட்ட நிகழ்வையும் நிகழப்போகும் விபரீதத்தையும் நித்தம் நித்தம் காத்திடும் நீள்கடல் வண்ணனாம் மடவாளை மார்பில் வைத்த மாமாயினிடம் முறையிட்டனர். அமரர்களின் வேண்டுதலை அகமேற்ற மகா விஷ்ணு அத்துமீறி சமர் புரிந்து அமிர்த கலசம் எடுத்து வரும் பட்சிராஜன் ஜெயகருடனை பாதைதனில் வழிமறைத்து அவனுடைய பொறுப்பில் அமிர்த கலசம் கைப்பற்றவே கருத்தினிலே தான் நினைத்து கருடனை வழிமறைத்தார். வழிமறித்த மகாவிஷ்ணு வெனதேயனிடம் களமாடுகிறார். சமத்துக்கு சமமாகவே சமராடும் இருவருமே வெற்றியையோ தோல்வியோ வென்றெடுக்க இயலவில்லை. வெற்றி தோல்வி இல்லாததான வீரமானதாம் மகா யுத்தம் 21 நாட்களாக இடைவிடாமலே தொடர்கின்றது. 21 நாட்களாகவே இடைவிடாமல் களமாடியும் பகவானாம் திருமாலுக்கு பகைவனாம் பட்சிராஜனை சமர்களத்தில் வீழ்த்திடவும் சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை. கட்சியப்புறாம் தந்தையிடம் கற்றறிந்த வித்தைகளும் அன்னையாம் வினதையிடம் அவன் கொண்ட தீவிர பக்தியும் உண்மைகள் மாறிடாதான் உன்னதமான நடத்தையுமே கருடனாம் மாவீரனுக்கு கட்டடங்கா ஆற்றல் தந்து 7 நாட்கள் முகுந்தனுடன் மூர்க்கமாகவே களமாடியும் தோல்வியில் வீழ்த்திடாமல் தோல் தந்து உதவியதே காரணமாம். இவைகளை கணித்திடாத கருடனின் நெஞ்சகத்தின் பரப்பினிலே நினைப்புண்டு உருவானதே. 21 நாட்களாக இடைவிடாமல் சமபுரிந்தும் நாராயணராம் திருமாலால் நம்மைத்தான் வென்றிடவும் இயலவில்லை என்பதான எண்ணமே அதுவாகும். இடைவிடாமல் களமாடுபவனுக்கு இத்தகைய எண்ணங்கள் எப்போதுதான் தோண்டுமென எதிர்பார்த்தே காத்திருந்த நாராயணராம் மகா விஷ்ணு நிகழ்ந்ததை அறிந்ததால் யுத்தத்தை நிறுத்திவிட்டு யுத்தியுடன் செயல்பட்டு கருணனோடு உடன் பிறந்த கபடமல்லா தாய் பக்தியை வாய் திறந்து புகழ்ந்துதான் வாஞ்சையுடன் பாராட்டினார். அத்துடனே நிறுத்திடாமல் அன்புடனே முகம் பார்த்து உனக்கென்ன வரவேண்டும் உறுதியாகவே தந்திடுவேன் கருடனே கேட்பாய் என்று கரிசனமாய் உரைத்தித்தார். கோவிந்தனின் மொழி கேட்டு கர்வம் கொண்ட ஜெயகருடன்
உங்களுக்கு வேண்டுமென்றால் உகந்த வரம் நான் தருவேன். வேண்டுவரம் கேட்டுவிட்டால் விருப்பமுடன் நான் தருவேன் என்றுதான் கருடனவன் எம்பெருமானிடம் உரைத்திட்டான். கருடவன் மொழி கேட்டு களிப்படைந்த மாமாயன் ஒரு வாக்கு என்றாலுமே ஒருபோதும் தவறக்கூடாது என்பதான சத்தியத்தை எதிராளியிடம் பெற்ற பின்னர் சத்தியம் செய்தவனிடம் சாந்தமாக கூறுகின்றார், எந்தனுக்கு வாகனமாய் எந்நாளும் நீ இருப்பாய், சேவைகள் புரிவதோடு சேர்ந்துதான் இருந்திடுவாய். மனம் திறந்து இம்மொழி கூறிய மாதவனை பார்த்தவுடன் கருடவன் மணந்திருந்த கர்வமெல்லாம் தானழிந்து ஞானத்தின் திருவழியும் நெஞ்சகத்தில் இணைந்ததே. உண்மையின் நிலையறிந்து உள்ளத்தால் புனிதமாகி திருமாலா மகாவிஷ்ணுவின் திருவடிகள் சான்பணிந்து அமிர்த கலசம் எடுத்து சென்று அன்னையிடம் சேர்த்த பின்னர் மீண்டும் நான் திரும்பி வந்து மகாவிஷ்ணுவாம் தங்களையே வான் பறந்து சுமந்து செல்லும் வாகனமாய் சேவை புரிந்து கடமைதனை ஆற்றுவதாய் கருடனவன் உறுதியை உரைத்து அச்சுதனாம் திருமாலிடம் அனுமதியும் வேண்டின. கருடனவர் மொழி கேட்ட கோவிந்தனாம் மாலவரும் பட்சராஜன் கருடனை பரிவுடன் நோக்கி, அனங்கவளாம் கத்திருதேவியிடம் அமிர்தகலசம் அளிக்க வேண்டாம், வினதையாம் உன் தாயவளின் விடுதலைக்கு உதவிடுவேன் என்பதாகவே உரைத்ததோடு ஏற்றபடியே செயல்புரிந்து அமிர்தத்தை அளிக்காமலே அன்னையரை விடுவித்தார். அடிமையாம் தலையிலிருந்து அன்னையவர் விடுபட்டதும் தான் அடைந்த பெரும் பேரை தாயிடமே எடுத்துரைத்து அன்னையரின் அனுமதியோடு ஆசிகளை பெற்ற பின்னர் மாலவராம் பெருமாளை மறுபடியும் தான் அடைந்து அவருடைய வாகனராக ஆகிவிட்டார் ஜெயகருடன். விஷ்ணுவின் செயல்களால் வினதையராம் பெண்ணவளும் விடுதலை பெற்றதால் விபரீதத்தை உணர்ந்திட்ட நாகங்களை பெற்றெடுத்த நங்கையராம் கத்திருதேவி அடைக்கலம் தேடியேதான் அரணரையே சரணடைந்தார். மங்கையராம் கத்திருதேவியோடு மக்களான நாகங்களையும் ஆட்கொண்டு அபயமளித்த அரணாராம் இறைவனவர் அவளுடைய புதல்வர்களான அனைத்தான அரவங்களையும் அழகியதாம் தன் மேலையின் அலங்கார ஆபரணங்களாக விருப்பமுடன் தானேற்று வரமளித்து அருளிந்தார். படமெடுக்கும் தலைதனிலே பயங்கரமான விஷத்தோடு படைகளையே நடுங்க வைக்கும் பாம்புகளாம் அரவங்கள், கண்டம் என்பதான கழுத்தினிலே நஞ்சு கொண்ட நீலகண்ட சிவனாரது நிலையான அணியானது, பாம்புகளாம் ஷட்கங்களின் பகைவனை ஜெயகருடனும் வைகுந்தனாம் மகாவிஷ்ணுவின் வாகனராக ஆகிவிட்டார். தன் நிகரலா கருடாழ்வாரை தரிசனம்தான் செய்தித்தால் திருமகளின் கேள்வனான திருமாலாம் மகாவிஷ்ணுவே கண்ணெதிரே காட்சியிருந்து கருணையுடன் அருள் வழங்கி வாழ்த்துவதற்கு நிகரானதன வையகத்தோர் அறிந்திடுவர். வெண்கழுத்து பருந்து என்றும் விஷ்ணுவின் வாகனம் என்றும் வைனதேயனாம் கருடன் என்றும் வையகத்தோர் அழைக்கின்ற பட்சிராஜனாம் கருடாழ்வாரே பரந்தாமனின் ஆசனமாகும், பத்மநாபனின் வாகனமாகும், பரந்தாடுகின்ற கொடியுமாகும், மூவுலகையும் காத்தருளும் முகுந்தனாம் ஸ்ரீ விஷ்ணுவின் உன்னதமான ஸ்ரீ வைகுண்டத்தில் உலகளந்த வைகுந்தனுக்கு எப்பொழுதும் தொண்டு புரிய ஏற்றதான பேறு பெற்ற நின்மலனின் பக்தர்களே நித்திய சூரி ஏறப்படுவர். வாகனராம் ஜெயகருடனும் வைகுந்த சேவையில் நித்தியசூரி என்பதாகவே நிலைத்திட்ட பெயர் பெற்றவர். வாகனராம் கருடன் மீது வைகுந்தன் அமரும்போது வனப்புடைய திருவடிகள் வாகனர் மீது அமைவதால் திருமாலின் வாகனரும் திருவடி என்னப்படுவர். பரந்தாமனின் திருவடிபடும் பவித்திரமான இடமாகவே வாகனரின் திருமணியின் வாய்த்திட்ட காரணத்தால் பெரிய திருவடி என்பதான பெருமை பெற்றார் கருடனவர். பறவைகளே கருடனாம் பட்சிராஜன் நானாவேன் என்றுதான் உரைத்திட்ட ஏந்தலவர் கிருஷ்ணரின் வார்த்தைகளால் அறிந்திடலாம். வாகனரின் பெருமைகளை மனதகத்தில் தூய்மையோடும் மாறாததாம் பக்தியோடும் பெருமாளின் சேவகம்தான் பெரியதாகும் என்றெண்ணி பூமிநாதனாம் பெருமாளிடம் சரணடைந்த கருடனாம் வாகனரை
கருடாழ்வார் என்றுதான் விண்ணகமும் மன்னகமும் வினயமுடன் அழைத்திடும். பெரிய திருவடி கருடாழ்வார்க்கு பெயர்கள்தான் பலவாகும். கிருதமான், சாபர்ணன், கழுலன், ஒடுங்குள், பந்தகாசனன், தாட்சடையன், பதகேந்திரன், சோமகாரி, பட்சிராஜன், மங்களாயர், புல்லரசு, விஜயன், ஜெயகருடன், சுவனங்கிரி, பெரிய திருவடி, கிருஷ்ணன், வினதேயன், வைனதேயன் என்பவை அவைகளாகும். பக்ஷிராஜனாம் கர்ணனுக்கு பத்தினிகள் இருவராகும். ருத்ரதேவி, சுகீர்தேவி என்பவர்களே அவர்களாகும். வானமதில் பறக்கும் போது வாகனரை தரிசித்தால் கரம் உவித்தே வணங்கிடவோ கன்னத்தில் தட்டிக்கொள்ளவோ நிச்சயமாய் கூடாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், வானமதில் பறக்கும்போது வாகனரை தரிசித்தால் கரம் குவித்து வணங்கிடவோ கன்னத்தில் தட்டிக்கொள்ளவோ நிச்சயமாய் கூடாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பரந்தாமனை தாங்கியபடி பட்சிராஜன் பறக்கும்போது நம்முடைய செய்கையால் நிலையான அவரது கவனம் சிதறிடவே கூடாது என்பதை சிந்தையில் கொள்ள வேண்டும். வானத்தில் ஜெயகருடனை வாய்ப்பாக பார்த்திட்டால் மங்களானி பவந்து என்று மனதினிலே கூற வேண்டும். எப்படி கூற வேண்டும்? மங்களானி பவந்து என்று மனதினிலே கூற வேண்டும். வினதையவள் திருமகனாம் வினதையாம் கருடாழ்வர் வேதத்தின் வடிவமான வேதசுரூபி ஆனதால் உடம்புக்கு நடைபெறும் கோவில்களை சுற்றியேதான் வானகத்தில் கருடாழ்வார் வட்டமிடுவதைக் காணலாம். அவ்வாறாய் வட்டமிட்டால் அனைத்துமே சுபிட்சமாகும் என்பதான நம்பிக்கை எந்நாளும் நிலவுகின்றது. கோவில்களில் நடைபெறும் குடமுழுக்கின் காலங்களில் தேவையான வேதங்களை தவறின்றே ஓதுவதை கண்காணிக்கும் நோக்கத்தில் கருடாழ்வார் வட்டமிடுவதாய் நம்புகின்ற பக்தர்கள் நானிலத்தில் ஏராளம். எம்பெருமானின் வாகனருக்கு 8 விதமான பார்வை உண்டு. விசால என்ற பார்வையானது புன்னகை பூத்த பார்வையாகும். கல்யாணி என்ற பார்வையானது மான் போன்ற பார்வையாகும். தாரா என்ற பார்வையானது குறுக்கு பார்வையாகும். மதுரா என்ற பார்வையானது அருளுடனே பிரேமையாய் அள்ளியைத்தான் வழங்கிடும் அழகியதாம் பார்வையாகும். போகவதி என்ற பார்வையானது தூக்க கலக்கமான பார்வையாகும். அவந்தி என்ற பார்வையானது பக்கவாட்டு பார்வையாகும். விஜயா என்ற பார்வையானது கணவனோடு மனைவிக்கு காதலனை தருவது போன்ற கடைக்கண் பார்வையாகும். அயோத்தியா என்ற பார்வையானது வெற்றி தருகின்ற பார்வையாகும். கண்களுக்கு புலனாகுமாறு கருட தரிசனம் கிடைப்பது வைகுந்தனே காட்சி தந்து வெற்றி வாழ்த்து கூறுவதற்கு நிகரானது என்பதுவே நிச்சயமான கருத்தாகும். வட்டமிட்டு பறந்து வரும் வாகனராம் கருடாழ்வர் மங்களங்கள் அருளுகின்ற மகத்தானதாம் அவதாரமாகும். அநேகமான சுப சகனங்கள் அகிலமதில் வாய்த்தாலும் ஜெயகருடனின் தரிசனமான சகனத்துக்கு ஈடாகாது என்பதுவே இவ்வுலகோ எண்ணமாக இருக்கின்றது. வேத ஒளி முழங்கிட வேள்விகள் நிகழ்கின்ற அனைத்தான இடங்களிலுமே பக்ஷிராஜனின் தரிசனம் கிட்டும். நமக்கானதாம் செய்திகளை நம்மிடம் உணர்த்திடவே கருடாழ்வாரின் தரிசனம் கண்களுக்கு புனலாகிறது. வாரத்தின் முதல் நாளாய் வந்திடும் ஞாயிறன்று கருடனின் தரிசனம் கண்களுக்கு புலப்பட்டால் நீண்ட நாள் வருந்திய நோய்களும் நீங்கிவிடும். திங்களோடு செவ்வாயில் திருமாலின் வாகனது தரிசனமும் கிடைத்தால் துயரங்கள் விலகியே நெருக்கடிகள் மறைந்து நிம்மதியும் வாய்த்திடும். புதனுடன் வியாழனிலும் பரந்தாமனின் வாகனது தாட்சிணியம் மிக்கதான தரிசனம் கிடைத்தால் பில்லி சூனியம் கண் திருஷ்டி பிழை செய்யாது ஐந்திடுமே. வெள்ளியோடு சனி என்றும் வாகனராம் கருடனின் திருவருள் பொங்கிடும் திருப்பார்வை கிடைத்தால் செல்வங்கள் பெருகியே செல்வாக்கும் உண்டாகும். நீண்டதான ஆயுளுடனே நிம்மதியும் வாய்த்திடும். பெரியதாய் அமைந்திட்ட பேரில் வாய்த்த இயக்கத்துக்கு இணக்கமான இறக்கைகள் இரண்டோடும் மண்ணகத்தில் வாழ்ந்திடும் மனிதர்களை போன்றதான உருகொண்ட தோற்றமும் உள்வளைந்த மூக்கோடும் ஆழ்வாராம் கருடனவர் அச்சுதனாம் விஷ்ணுமுன் நீண்டதான கோலத்தில் நிமிர்ந்திட்ட நிலையில் பேரளவுடனே அமைந்திட்ட பெரியதான மீசையோடு நாகங்களாம் 4 நகைகளாக அணிந்தபடி தாமோதரரை சுமந்திடவே தயாராகவே நீண்டிருப்பார்.